மியூசிக் டைரக்டரா இருந்து ஹீரோ ஆன நடிகர்கள்ல விஜய் ஆண்டனி ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு நடிகரா இருந்துட்டு இருக்காரு. இவரோட திரைப்படங்கள் வந்துட்டாலே கண்டிப்பா அந்த படத்துல ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். கண்டிப்பா படத்துல ரொம்ப பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ உருவாகிட்டு இருக்க திரைப்படம் சைத்தான். இந்த படத்தோட டீசர் மட்டுமே சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடைபெற்று இருந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிச்சைக்காரன், யமன் போன்ற எதிர்மறையான தலைப்புகள் கொண்ட படவரிசையில் விஜய் ஆண்டனி அடுத்து நடித்து வரும் படம் தான் சைத்தான். அறிமுக இயக்குநர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியிருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சத்தியம் திரையரங்கத்தில் சமீபமாக நடைபெற்றது. உளவியல் சம்பந்தப்பட்ட பின்னணியில் உருவாகியுள்ள சைத்தான் படத்தின் திரைக்கதைக்காக பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரசிகர்களை கவரும் சிறந்த த்ரில்லர் படமாக சைத்தான் அமையும் என்கிறார் இயக்குநர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்தோட ஸ்பெஷல் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் தான் ஆக்சுவலாக சொல்லணும். ஏன்னா இந்த படம் இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கதை தான் இருக்குது. அதை தான் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுசாக சொல்லுவோம் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி இது ஒரு ஒரு ரெகுலர் ஒரு கதை நாட் தான் இது. ஸோ இதை லைக் அந்த சொல்கிறப்படுற அந்த விதம் தான் லைக் நாங்கள் சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே நான் அதை கற்றுக்கவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே நடந்தது ஆக்சுவலி. தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்திருந்தாலும் சைத்தான் படம் நிச்சயம் தனக்கு வெற்றி படமாக அமையும் என தெரிவிக்கிறார் நாயகி அருந்ததி நாயர். மேலும் இந்த படத்தில் தனது கதாபாத்திரத்தை பற்றி நம்மிடையே கூற அருந்ததி நாயர் மறுத்துவிட்டார். I can't say much about my character, sorry. சாரோட விஜய் அண்ட் சாரோட வைஃப் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நடிக்க தொடங்கிய பிறகு தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் சைத்தான் ஹீரோ விஜய் ஆண்டனி மேடையில் பேசும்போது இந்த படம் நிச்சயம் வெற்றி அடையும் எனவும் சைத்தான் படத்தின் வெற்றி இயக்குநருக்கு பல உச்சங்களை தரும் எனவும் நம்பிக்கையுடன் பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதீப். உங்க அம்மா வந்திருக்காங்களா பிரதீப்? ஆக்சுவலா ரொம்ப நல்ல பையனை பெற்றெடுத்திருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப். ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் பெரிய பிளாக் பஸ்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் ஆகுமா. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குநர் எஸ். சந்திரசேகர் திரைத்துறையில் மகன் விஜயின் வெற்றியை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைவதைப் போல நடிகர் விஜய் ஆண்டனியின் வளர்ச்சி தனக்கு ஆனந்தம் தருவதாக எஸ். சந்திரசேகர் தெரிவித்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் வளரணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. பொதுவாக இதுபோன்ற இசை வெளியீட்டு விழாக்களில் சில பாடல்களும் படத்தின் ட்ரெய்லரும் திரையிடப்படும். ஆனால் இந்த நிகழ்வில் வித்தியாசமாக சைத்தான் படத்தின் 5 நிமிட காட்சிகள் திரையிடப்பட்டது. திரையிடப்பட்ட அந்த காட்சிகள் படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியது. தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் வெளியாக உள்ள சைத்தான் படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ஆரா சினிமாஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. அழகர் சினிமா செய்திகள் பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.